வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் புரிந்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடுங்கூற்றுக்கு இறை என பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போலே நானும் வீழ்வேன் என்று நினைத்தாயோ? என்னை சுடர்மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு. பேரன்பிற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய இன்றைக்கு பிறந்த நாள் காணும் அன்பு செயல் தலைவர், வருங்கால முதல் அமைச்சர், எங்கள் எல்லோரையும் விடிவெள்ளியை நோக்கி அழைத்து செல்வதற்காக கரம் நீட்டி காத்து கொண்டிருக்கும் அண்ணன் தளபதி அவர்களை வாழ்த்தி நிரம்ப மரியாதையை பெற்றிருக்கக்கூடிய அன்பு சகோதரர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை மிக வாஞ்சையோடு முன்னெடுத்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு படை வீரனாக அந்த தளபதியின் பின்னால் வாழ்வாகட்டும் மரணமாகட்டும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயர்வுதான் என் வாழ்வின் லட்சியம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அவர்களே, பேராசிரியர் இளைஞர்களுக்கெல்லாம் புரியும் வகையிலே நம் பாரம்பரியத்தின் வரலாறை செம்மையாக எடுத்து இயம்பக்கூடிய அருமை பேச்சாளர் ஐயா முன்னை துணைவேந்தர் ராமசாமி அவர்களே, மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு என்று பெரியார் விதைத்த அந்த சொல்லை தன் வாழ்நாட்களில் பின்பற்றி கொண்டிருக்கும், வார்த்தைக்கும் வாழ்க்கைக்கும் இடையில் வித்தியாசமில்லாமல் வாழும் மானமிகு அண்ணன் சுபவி அவர்களே, தாயகம் கவி அண்ணன் அவர்களே, குழுமி இருக்கக்கூடிய இளைய சூரியன்களே, உங்கள் அத்துணை பேரையும் இந்த நல்ல நேரத்தில் வணங்கி மகிழ்கிறேன். நேற்றையே முன்தினம் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவிற்கு சென்றிருந்தேன். தன் கணவனை பற்றிய ஒரு மனைவியின் பதிவு அந்த நூல். நாம் எல்லோரும் அன்னார்ந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மனிதனுடைய மிக நுட்பமான தனிப்பட்ட வாழ்க்கையை வெளிச்சமாக ஒரு கண்ணாடி தாள் போல் எழுதி இருக்கக்கூடிய ஒரு மனைவியின் வாக்கு மூலமாக ஒரு நூல் திகழ்ந்து கொண்டிருந்தது. அந்த நூலை பற்றியே வெளியீட்டு விழாவிற்கு என்னை அழைத்திருந்தார்கள். நாம் அனைவரும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் உண்மையிலேயே மனிதனாகத்தான் வாழ்கிறோமா என்பதனை ஒவ்வொரு ஆணும் இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அதற்கான வாய்மொழி அவருடைய மனைவியாகத்தான் இருக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு ஒரு மனைவி தன்னுடைய கணவரை பற்றி 800 பக்கங்களுக்கு ஒரு விறுவிறுப்பான நாவலை போல தன்னுடைய 43 ஆண்டுகால வாழ்க்கையினை பதிவு செய்திருக்கிறார். நான் மிக மிக வியந்து அந்த நூலை வாசித்தேன். பெண் விடுதலை என்பது எனக்கு அளித்திருக்கக்கூடிய தலைப்பு. நான் என் பேச்சை அந்த நூலில் இருந்து தொடங்குகிறேன். அருமை இளைஞர்களே, ஒருவன் ஒரு ஆவணப்படத்தை எடுப்பதற்காக கிளம்பினான். என்ன ஆவணப்படம் என்றால், ஒரு கணவனோடு தன் வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்த பெண்களை குறித்த ஆவணப்படம். ஒவ்வொருவராக அவன் ஆவணப்படுத்தி கொண்டே போனான். ஒரு பெண்ணினுடைய குடிசை வீட்டிற்கு போனான். அவனிடத்தில் கேட்டான், உங்களுக்கு திருமணமாகி எவ்வளவு நாட்கள் ஆயிற்று? அவள் சொன்னாள் 35 ஆண்டுகள். சரி, 35 ஆண்டுகள் உங்கள் கணவரோடு இருக்கக்கூடிய வாழ்க்கையை ஒரு 5 நிமிடம் உங்களால் சொல்ல முடியுமா என்று கேட்டான். அந்த அம்மா சரி கேமராவை ஆன் பண்ணுங்கன்னுச்சு. கேமரா ஆன் ஆச்சு. அந்த அம்மாட்ட மறுபடியும் அந்த கேள்வியை அந்த அம்மாவை கேட்க சொல்லிச்சு. என்ன கேட்டீங்க? இல்ல 35 வருஷமா ஒரு ஆணோடு குடும்பம் நடத்துகிறீர்களே, உங்கள் கணவனை பற்றி சொல்லுங்கள் என்றவுடன் அந்த தாயார் சொன்னார், இவ்வளவுதாங்க பதிவு. 300 பக்கம் இல்ல 800 பக்கம்னா கூட எழுதிட முடியாத அந்த உக்கும் அப்படிங்கிற ஒரு சொல் தான் பல பெண்களுடைய வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது தான் வாழக்கூடிய மனிதனுடைய அந்தரங்கம் எவ்வளவு தூய்மையானதாகவும்
அன்பானதாகவும் இருக்கிறது என்று ஒரு மனைவி அளித்த வாக்கு மூலமான அந்த நூலினுடைய எழுத்தாளர் திருமதி துர்கா ஸ்டாலின் அவர்கள். அவர் எழுதிய நானும் அவரும் என்கின்ற நூல் அண்ணன் தளபதி அவர்களை பற்றிய முழுமையான வாக்குமூலமாக தன் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருக்கிறது. யார் எதை பற்றி பேசுவதற்கு அருகதை கொண்டவர்கள் என்றால், யார் அந்த வாழ்க்கையை வாழ்கிறோமோ அவர்கள்தான் அந்த விஷயத்தை குறித்து பேசுவதற்கான தகுதி படைத்தவர்கள். உண்மையில் சொல்லுகிறேன், முக அழகையும் உடல் அழகையும் காட்டிவிட்டு கட்சி நடத்தக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இல்லை. அன்பையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் முன்னெடுத்துத்தான் அவர்கள் கட்சி நடத்துகிறார்கள் என்பதற்கு அண்ணன் தளபதி அவர்கள் முன்னெடுத்து வைத்திருக்கக்கூடிய சான்று தன் வாழ்க்கையை சான்றாக வைத்துக் கொண்டு இயங்கக்கூடிய ஒரு அற்புதமான இயக்கம். அண்ணன் தளபதி அவர்கள் இன்றைக்கு பிறந்த நாள் விழா காண்கிறார்கள். இதற்கு முன்னால் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய பிறந்த நாள் என்று சொல்லுகின்ற பொழுதெல்லாம் நான் அந்த கூட்டத்தில் வந்து பேசுவது பழக்கம். வேறு எந்த கட்சி கூட்டத்திற்கும் பர்வீன் சுல்தானா வரமாட்டாள். ஆனால் முத்தமிழறிஞருடைய பிறந்த நாள் விழாவா வந்து பேசுவேன். ஏன் என்றால் அது என்னுடைய நன்றி கடன். இன்றைக்கு நான் இந்த மேடையில் நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறேன் என்றால், ஒரு பல்கலைக்கழகத்திற்கு கீழே பேராசிரியராக இருக்கிறேன் என்றால், ஒரு முனைவர் பட்டத்தை பெற்றிருக்கிறேன் என்றால், மானமிகு வாழ்க்கையை, சுயமரியாதையான வாழ்க்கையை நான் வாழ்கிறேன் என்றால், அதற்கு மிக முக்கியமான ஒற்றை காரணம் தந்தை பெரியார். தந்தை பெரியாருக்கு பிறகு அவருடைய அத்தனை கருத்துக்களையும் சமூகத்தில் அரசியலை நடத்தியதன் மூலமாக, அரசாங்கத்தை முன்னெடுத்ததன் மூலமாக தொடர்ந்து நமக்கு கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்களில் பேரறிஞர் அண்ணாவிற்கு பிறகு முத்தமிழறிஞர் கலைஞர் மட்டும்தான் அந்த கருத்துக்களை முன்னெடுத்து பெண்களுடைய ஏற்றத்திற்காக வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். நமக்கான அந்த கடமையாக, நன்றி உணர்வாகத்தான் நான் இங்கே நிற்கிறேன். அண்ணன் சுபவி அவர்கள் பேசுகின்ற பொழுது எனக்கு ரொம்ப வாஞ்சையா அவரை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். எனக்கு இந்த இன்விடேஷன், இந்த பத்திரிகை வந்தவுடன் இளைய சூரியன் எழுக என்பது எப்படி நீங்க புரிஞ்சுக்குவீங்க? உதய சூரியன் என்பது நம்முடைய சின்னம். அப்படி என்றால் இளைய சூரியன் என்பவர் யார்? அண்ணன் தளபதி தானே. அண்ணன் தளபதி தானே இளைய சூரியன். அதற்கு பின்னால் இன்னும் ஒரு இளைய சூரியனின் ஒரு கதிர் வந்து உட்கார்ந்து இருக்கிறது. இப்படித்தானே நாம் பேசுவோம். ஆனால் இப்படி பேசினால் அது தலைவர்களை முன்னெடுக்கக்கூடிய கட்சி. இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறதே, தலைவர்களை முன்னெடுக்கக்கூடிய கட்சி அல்ல, தொண்டர்களை முன்னெடுக்கக்கூடிய கட்சி என்பதற்காக உங்கள் அத்துணை பேரையும் பார்த்து இளைய சூரியன்களே எழுக என்று அண்ணன் பேசினார். நாம் எல்லோரும் தான் இளைய சூரியன்களாக இருக்கிறோம். ஆனால் என்ன கிரகணம் பிடித்திருக்கிறது, நம்மை ஒரு கிரகணம் பிடித்திருக்கிறது. இந்த கிரகணத்தில் இருந்து நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்றால் சில பல முயற்சிகளை நாம் செய்தாக வேண்டும். என்ன பிரச்சனை தெரியுமா இளைஞர்களே? எனக்கு ஒரு வருத்தம். அண்ணன் சேகர் பாபு இருக்கிறார்ல, உண்மையிலேங்க அவரை நான் நேற்று முன்தினம் அந்த நிகழ்ச்சிக்கு போகும்பொழுது பார்த்தேன். ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர், இந்த கழகத்திலே மிக முக்கியமான பொறுப்பு, எல்லோரும் அன்னார்ந்து பார்க்கக்கூடிய மிகப்பெரிய படையை திரட்டக்கூடிய வல்லமை படைத்தவர். நானும் என் தாயாரும் அந்த நிகழ்ச்சிக்கு வந்தவுடன் ஒரு அடிப்படை தொண்டனை போல் கைகளை கட்டிக்கொண்டு வாங்கம்மா என்று அழைத்து என் தாயாரை அன்போடு அழைத்து அவர் சென்று உட்கார வைத்த அந்த முறைமையை நான் பார்க்கிறேன். பெண்களை மரியாதை செய்யக்கூடிய கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி என்பதனை நீங்கள் மனதிலே இருத்தி வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காகவும் நான் ஒன்னு சொல்றேங்க, இன்றைய இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன். என்ன பிரச்சனை தெரியுமா? நமக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? இப்ப நான் பேசுறேன், நான் கொஞ்சம் ஆர்ப்பாட்டமா பேசுற ஆளு. டிவியில வந்தா கூட சேனலை யாரும் மாத்த மாட்டாங்க. சரி, இந்த மாதிரி ஏதோ பேசுதே, கண்ணை மூக்கெல்லாம் காட்டி ஆட்டி பேசுதே, என்னதான் பேசுதுன்னு கேட்போம் அப்படின்னு கேட்பாங்க. ஆர்ப்பாட்டமாக பேசினால்தான் நாம் கவனிப்போம் என்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு நம்முடைய சமூகம் இன்றைக்கு வந்திருக்கிறது. ஆர்ப்பாட்டமாக பேசவில்லை என்றாலும், அமைதியாக பேசினாலும், ஆழமான கருத்துக்கள் இருந்தால் கேட்கக்கூடிய குணத்தை இளைஞர்களே நாம் வளர்த்தெடுக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்லுகிறேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இங்கே உள்ளே நுழைகின்ற பொழுது நாம் எல்லோரும் அவரை பார்க்க வேண்டும் என்று துடிக்கிறோம். ஜன்னல்களில் இருந்தெல்லாம் எல்லோரும் எட்டி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஒரு ஹீரோ இல்லையா?
ஒரு ஹீரோவை பார்க்க வேண்டும் என்று. உண்மையை சொல்லுகிறேன், ஹீரோக்கள் என்பதற்காக இந்த கட்சி யாரையும் முன்னெடுத்தது கிடையாது. அவர்கள் இந்த கட்சிக்கு என்ன தொண்டாற்றுகிறார்கள் என்பதனை கவனப்படுத்திக் கொண்டுதான் அவர்களுக்கான வாய்ப்பு அளிக்கப்படுகிறது என்பதில் முதலில் நீங்கள் தெளிவாக இரு. நம்முடைய வாழ்க்கையில் சில சுயமரியாதையான விஷயங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும். நாங்கள் ஒரு ஆவணப்பட இயக்கத்தை நடத்துகிறோம். எம்.ஆர். ராதா அவர்கள் குறித்த ஒரு படம் இதோ சமீபத்தில் வர இருக்கிறது. அவரை பற்றிய ஆவணங்களை தேடிக்கொண்டிருந்த பொழுது ஒரு மிக அற்புதமான ஒரு செய்தியை நாங்கள் கேள்விப்பட்டோம். அதனுடைய இயக்குனர் சாரோன் அவர்கள் என்னிடத்தில் மிக ஆழமாகவும் மிக நுட்பமாகவும் அதை என்னிடத்தில் பகிர்ந்து கொண்டார்கள். அவர் சொன்னார், பெரியார் அவர்கள் மேடையில் உட்கார்ந்திருக்கிறார். சபை தொடங்கிவிட்டது. 2 பேர் வந்து இறங்குகிறார்கள். ஒருவர் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள், மற்றொருவர் நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்கள். 2 பேர் வந்து இறங்கிய பொழுது நடிகவேள் எம்.ஆர். ராதா அவர்கள் பின்பக்க கதவிலே வந்து மேடையில் அமர்ந்திருக்கிறார். ஆனால் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்கள் பொது கதவின் வழியாக உள்ளே நுழைந்திருக்கிறார். அப்படி உள்ளே நுழைகின்ற பொழுது மக்கள் எல்லோரும் எழுந்து ஆர்ப்பரித்திருக்கிறார்கள். அப்பொழுதுதான் அந்த மேடையில் சொன்னார்கள், இந்த கூட்டம் என்பது நடிகர்களை வரவேற்பதற்கான கூட்டம் அல்ல. உள்ளே வருகின்ற பொழுது அடிப்படை தொண்டனாக எவன் வருகிறானோ அவனுக்குத்தான் இங்கே இடம் என்ற முதல் போர்க்குரல் எழுப்பிய அந்த மேடை தந்தை பெரியார் அவர்கள் உட்கார்ந்திருந்த மேடை. அதனால் தான் சுயமரியாதை கருத்தோடு சுபவி அவர்கள் அதே விஷயத்தை இங்கே முன்னெடுத்து வைத்தார்கள். சினிமாவில் நடிப்பது என்பது எங்கள் தொழில். நான் எப்படி பேராசிரியராக என் பணியை செய்கிறேனோ இவர்கள் அப்படி நடிகர்களாக தம் பணியை செய்கிறார்கள். ஆனால் அது வேலை. இங்கே அரசியலுக்கு வருகின்ற பொழுது அது தொண்டு. அந்த தொண்டை யார் ஒருவர் முன்னெடுக்கிறார்களோ அவர்கள் தான் இங்கே தலைவராக முடியுமே தவிர சினிமாவில் நடிக்கிறதுனாலலாம் வந்துட முடியாது. எங்க பெரியார் தாசன் ஐயா சொல்லுவார், சினிமாவில் உண்மையா மேலேந்து குடிக்கிறவன் பேரு, உண்மையா மேலேந்து ஒருத்தன் குதிப்பான், அவனுக்கு பேர் டூப்பு. குதிக்கிற மாதிரி ஒருத்தர் நடிப்பாரு, அவருக்கு பேர் ஹீரோ அப்படிம்பாரு. உண்மையா குதிக்கிறவருக்கு 1000 ரூபாய் சம்பளம், குதிக்கிற மாதிரி நடிக்கிறவருக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம் பாரு. இன்னும் நாம் அந்த மோகத்திலே இருந்து விடலாகாது. பெண் விடுதலை என்பது என்ன தெரியுமா? சுயமரியாதையுடன் வாழக்கூடிய வாழ்க்கை எவன் முன்னெடுக்கிறானோ அவன்தான் பெண் விடுதலையை புரிந்து கொள்ள முடியும். சுயமரியாதை இயக்கத்தை முன்னெடுத்த ஒரு மிகப்பெரிய பெரியார் என்கின்றவருடைய ஆழமான அந்த கருத்தாக்கங்களுடைய வெளிப்படையான அரசியல் கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக கட்சி. எதற்காக சுயமரியாதை இயக்கம் வந்தது? எதற்காக வந்தது என்றால் ஆண் பெண் சமத்துவம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் சுயமரியாதை என்கின்ற இயக்கம் தோன்றியதை தவிர வேறு எதற்காகவும் இல்லை என்பதுதான் வரலாறு. நான் யோசித்து பார்க்கிறேன், எது தெரியுமா சுயமரியாதை? இளைஞர்களுக்கு சொல்லுகிறேன், இளைய சூரியன்களே நீங்கள் எழ வேண்டும் இல்லையா? நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குது. இந்த பொம்பளை பிள்ளைகளுக்கு என்ன வேணும்? படிப்பு, பதவி, பணம், திருமணம் என்கின்ற பாதுகாப்பு, எது வேண்டும்? பூ, நகை நட்டு, எது வேண்டும்? எனக்கு ஒரு முறை ஒரு ஸ்லிப் வந்திருந்துங்க. எது கொடுத்தாதாமா நீங்கெல்லாம் பெண்கள் எல்லாம் சந்தோஷப்படுவீங்க? எப்ப பார்த்தாலும் உம்னா முஞ்சி மாதிரியே இருக்கிறீங்க, எப்பதான் சந்தோஷப்படுவீங்க? நான் யோசிச்சு பார்க்கிறேன், என் சுயமரியாதை என்பது என்ன? என் மகிழ்ச்சி எதில் இருக்கிறது? நான் படிச்சிருக்கிறேன், பதவியில் இருக்கிறேன், செல்வாக்கோடு இருக்கிறேன், எல்லாமாகத்தான் இருக்கிறேன். ஆனால் என்னிடத்தில் நட்டு கிடையாது, நகை உண்டு. ஆனால் லூசா, நட்டு கிடையாது, நகை உண்டு. யோசித்து பார்த்தால் எது என்னை மகிழ்ச்சி படுத்துகிறது? என் படிப்போ, என் கல்வியோ, என் பதவியோ, என்னுடைய சொத்தோ, செல்வாக்கோ எதுவும் ஒரு பெண்ணை மகிழ்ச்சி படுத்த முடியாது. ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் தன் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணிற்கு எப்பொழுது சுயமரியாதை என்கின்ற அந்தஸ்தை தருகிறாரோ அப்பொழுதுதான் ஒரு பெண்ணால் மகிழ்ச்சி பட முடியும். உங்க எல்லாருக்குமே இப்பவே ஒரு விஷயத்தை சொல்லி தந்துறேன். பெண்களுக்கு எது பிடிக்காது தெரியுமா? பெண் விடுதலையை வேண்டக்கூடியவர்கள் எதை தெரியுமா பெண்ணுக்கு தரவே கூடாது? நிறைய பேருக்கு இது தெரியறதில்லை. இது ஒரு வாய்ப்பா நின்று சொல்றேன், கத்துக்கிறதுக்கு தான். நிறைய பேருக்கு தெரியாது. பெண்களை கேலி செய்தால் பெண்ணுக்கு பிடிக்காது நண்பர்களே. கேலி செய்தல் பெண்ணுக்கு ஆகாது.
ஆனால் கேலி செய்தால் ஆண்களுக்கு அவ்வளவு பிடிக்கும், அவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷப்படுகின்ற அந்த வினாடியில் தான் பெண்ணினுடைய சுயம் கீழே விழுந்து போகிறது. எந்த ஒரு ஆண் ஒரு பெண்ணை எதிர்த்து கேலி செய்யாமல் இருக்கிறானோ அவன்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டனாக இருக்க முடியும் என்பதிலே நீங்கள் கவனம் கொள்ளுங்கள். ஒரு பெண்ணினுடைய அந்தரங்கத்தை ஆபாசமாக பேசாதவர்கள் தான் பெண் விடுதலையை முன்னெடுக்க முடியும். நான் இப்படி சொல்லுகிறேன், உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள். நமக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? இந்த ரத்த கண்ணீர்ல எம்.ஆர். ராதா ஒரு டைலாக் சொல்லுவார். அது பேசின உடனே அந்த மாமனார் ஒரு டைலாக் சொல்லுவார். நான் பேசுறது அவனுக்கு புரியல, அவன் பேசுறது எனக்கு புரியலன்னு சொல்லுவார். பல நேரங்களில் உயர்ந்த கருத்துக்கள் வந்தாலும் நான் சுபவி அண்ணனிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன், இந்த இளைஞர்களுக்கு புரிவது போல் பேச வேண்டுமே. நல்ல கருத்துக்கள் தான், ஆனால் புரிய முடிவதில்லையே. எவ்வளவு சொன்னாலும் அந்த மண்டையில போய் அப்படி தைக்க மாட்டேங்குது. என் உடன்பிறப்புகளே என்ற ஒரு வார்த்தை வந்தவுடன் எல்லோரும் சேர்ந்து நின்று அவர் ஏதோ சொல்லுகிறார் என்று கேட்ட பரம்பரை எங்கே? உங்களை கேட்ப வைப்பதற்காக என்னென்ன ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. இப்படிலாம் இருக்காதுங்க. 50 வருஷத்துக்கு முன்னால திராவிட கழக கூட்டங்கள் ரொம்ப சாதாரணமா இருக்கும். புரிய வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். ஒரு பெண்ணினுடைய உண்மையான சுயம், உண்மையான முன்னேற்றம், உண்மையான விடுதலை என்பது என்ன? முடிஞ்சா புரிஞ்சுக்கோங்க. நான் சமீபத்தில் ஒரு படம் பார்த்தேன். அந்த படத்துக்கு பேரு ஏக் தின் பிரதிதின். அது ஒரு வங்காள படம். அந்த வங்காள படத்தை இயற்றியவர் மிர்லான் சென் என்கின்ற ஒரு மிகப்பெரிய சத்யஜித் ரேக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு இயக்குனராக உலகம் அறியப்பட்டவர். அவர் இந்த படத்தை எடுத்தார். நான் அந்த படத்தை பார்த்தேன். ரொம்ப வேகமா அந்த படத்தை பத்தி சொல்லிடலாம், கொஞ்சம் ஸ்லோவா போக, ஆனா வேகமா சொல்லிடலாம். ஒரு பொண்ணுங்க, ஒரு 30-35 வயசு பொண்ணு, இன்னும் கல்யாணம் ஆகல. அவ தான் சம்பாதிக்கிறா. வீட்டுல அண்ணன் தம்பி தங்கச்சின்னு ஒரு பெருங்கூட்டம். அப்பா குடிகாரர், உடம்பு சரியில்லாதவர், அண்ணனுக்கு வேலை கிடையாது. இவ சம்பாதிச்சுதான் எல்லாம் கொடுக்கணும். இப்படி ஒரு குடும்பம், ஒரு வங்காள குடும்பம். ஒரு நாள் அவ எப்பவுமே அவளுடைய வேலை என்னன்னா, காலையில 7 மணிக்கு போய் சாயந்தரம் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துருவா. ஒரு நாள் அவ காலையில 7 மணிக்கு போனவ சாயந்தரம் 7 மணி ஆச்சு வீட்டுக்கு திரும்பலிங்க. 7:30 ஆச்சு திரும்பல, 8 ஆச்சு திரும்பல, 9 ஆச்சு திரும்பல, 9:30 ஆச்சு திரும்பல. எல்லாரும் கூடி நின்று பேசுகிறார்கள், அவதூறு பேசுகிறார்கள். அந்த பையன் எங்கெங்கெல்லாமோ போய் தேடுறான். ஹாஸ்பிட்டல் போறான், மார்ச்சுவரி போறான், போலீஸ் ஸ்டேஷன் போறான், எங்கெங்கேயோ போய் தேடுறான், பொண்ணை காணுங்க. படம் இப்படியே டென்ஷனா போய்கிட்டே இருக்குதா. கொஞ்சம் படம் முடிகிற நேரத்துல ஒரு கார் வந்து நிக்குது. அந்த பொண்ணு வந்து இறங்குறான். அவ்வளவுதான், படம் முடிஞ்சுதுங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு சாதாரணமா வேலைக்கு போயிட்டான். படம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி ஒரு பெரிய அவையில மிர்லான் சென் பாராட்டப்படுகிறார். அவருக்கு தேசிய விருது வழங்கப்படுகிறது அந்த படத்துக்கு. எல்லாருக்குமே ஒரே ஒரு கேள்விதான் அந்த இயக்குனர்கிட்ட. என்ன கேள்வி? என்ன கேள்விங்க? அதேதான். நீங்க எங்கேயாவது போனா இந்த சமூகம் கவலைப்படுதா சார்? இல்ல இல்ல, அந்த பொண்ணு எங்க போனா? இது எல்லாருக்கும் கேள்வி. கூட்டத்துல இருந்து ஒருத்தன் எழுந்திருச்சு கேட்டான், மிர்லான் சென் உங்களிடம் ஒரு கேள்வி, அந்த பெண் எங்க போனா? மிர்லான் சென் தந்த பதில் தாங்க நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு பாடம். ஒரு பெண்ணை எப்படி மரியாதை செய்வது என்கின்ற பாடம். மிர்லான் சென் சொன்னான், எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. உடனே பக்கத்தில் இருக்கிறவர் சொன்னா, நீங்கள் தானே அந்த கதையினுடைய இயக்குனர், நீங்கள் தானே அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி, நீங்கள் தானே அந்த கதையின் கர்த்தா, உங்களுக்கு அவ எங்க போனான்னு தெரியாதா? சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க, அவ எங்க போனான்னு உங்களுக்கு தெரியும் என்றவுடன் மிர்லான் சென் சொன்ன பதிலை என் இளைய சமூகமே, இளைய சூரியன்களே மனதிலே எடுத்துக்கொண்டு செல்லுங்கள். அவர் சொன்னார், ஆம், அந்த பெண்ணை படைத்த படைப்பாளி நான் தான், இந்த கதையின் இயக்குனர் நான் தான், இந்த ஒட்டுமொத்தமான நாடகத்தின் கர்த்தா நான் தான். நான் ஒரு பெண்ணை படைத்த படைப்பாளியாக இருந்தாலும் கர்த்தாவாக இருந்தாலும் ஒரு பெண்ணின் அந்தரங்கத்தை எட்டி பார்க்கக்கூடிய தகுதி எனக்கு இருப்பதாக நான் கருதவில்லை, எனக்கு தெரியாது என்று அவர் சொன்னார். ஒரு பெண்ணினுடைய சுயம் என்பது அவளுடைய அந்தரங்கத்தை எட்டி பார்க்காமல் இருப்பது, அவளை பற்றி அவதூறு பேசாமல் இருப்பது. யோசித்து பார்த்தால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்ன வார்த்தைகள் தான் ஞாபகத்திற்கு வருகின்றன. மகாகவி பாரதியும் சொல்லுவான், ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு நிகழ்த்தக்கூடிய அநியாயம் தான் இருக்கக்கூடிய அநியாயங்களிலேயே மிகப்பெரிய அநியாயம் என்று சொல்லுவான்.
கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னார், சக்தியே, நீ எனக்கு கண்களாக இருந்தாய், நான் உனக்கு கண்ணீராக இருந்தேன். நீ எனக்கு ஆடையாக இருந்தாய், நான் உனக்கு நிர்வாணமாக இருந்தேன். காலை தூக்கி ஆடி ஜெயித்த வெட்கங்கெட்ட வரலாறு எங்களுடையது. வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள். இலக்கணத்தை உனக்கு போதித்தோம், நாங்கள் வலுவமைதிகளாக நின்றோம். நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம், நாங்கள் எங்களை விற்றால் அது திருமணம். காதல் என்பது உனக்கு விரிக்கும் வலை, தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு. ஏ பெண்ணே, பெண்மை என்கின்ற தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து. ஆம், நாங்கள் குற்றவாளிகள் தான், ஒப்புக்கொள்கிறோம் என்று எழுதினார். இளைய சூரியன்களே, ஒரு தலைமுறைக்கு முன்னால் இருக்கக்கூடிய தலைமுறை, தந்தை பெரியார் என்கின்ற சூரியன் இந்த தேசத்தில் விழித்து எழுந்ததற்கு முன்னால் பெண்ணுடைய அடிமைத்தனம் என்பது அழிக்க முடியாததாக இருந்தது. ஆனால் எப்பொழுது அந்த முழு சூரியன் எழுந்து விட்டதோ, அதற்கு பிறகு எழக்கூடிய சூரியன்கள் அது காட்டிய வெளிச்சத்தில் பெண்களுக்கான அந்த அடிமை இல்லாத வாழ்வியலை மீட்டெடுப்பதற்காக நாம் கைகோர்த்தாக வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அந்த பெண்ணிற்கான கல்வியை முன்னெடுத்திருக்கிறது. நன்றி உணர்வோடு நான் சொல்றேன். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அரசியல்ல வந்து இல்லைன்னா ஐயா, பர்வீன் சுல்தானா ஐயா சொன்னார், இன்றைக்கு நான் பேராசிரியை, நான் ஒரு அடையாளம் தான், நான் ஒட்டுமொத்தமான ஒரு விஷயம் இல்லை, நான் ஒரு சிறிய அடையாளம் தான். சரி, இவங்கெல்லாம் வராமல் இருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்கும் தெரியுமா? சத்தியமா ஒரு கரிகடை பைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அங்கே தான் போயிருந்திருப்பேன். ஏதாவது பாத்திரங்கத்திரம் தேய்ச்சிட்டு நிறைய பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு அப்படியே இளமையிலேயே ஏதேனும் நோய் வந்து செத்து போயிருப்பேன். இன்றைக்கு ஆரோக்கியமாக சுய உணர்வோடு சுய மரியாதையோடு விழிப்புணர்வோடு இந்த சமூகத்தை சந்திக்கக்கூடிய ஆற்றல் எனக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த தலைவர்கள் அமைத்த திட்டங்களும் அந்த திட்டங்களின் வழியிலே நாங்கள் செலுத்தி கொண்ட எங்களுடைய வாழ்க்கையும் தான். உங்களுக்கு சொல்லுகிறேன், இன்றைக்கு சூழல் சரியாக இல்லை. நீங்கள் நினைக்க வேண்டாம். ஐயா ராமசாமி அவர்கள் தன் பேச்சிலே நீண்ட நேரத்தை 2 நடிகர்களுக்காக செலவழித்தார்கள். நாங்கள் 2 பேரும் கவலையுடன் பேசிக் கொண்டிருந்தோம். உண்மைதான் ஐயா, ராணுவ வீரன் இருக்கான்ல, அவன் ரிட்டையர்ட் ஆனா வாட்ச்மேன் ஆயிடுறான் ஐயா. இந்த சினிமாக்காரன் மட்டும் நடிகர்கள் ரிட்டையர் ஆனா நாடாள வேணும்னு வர்றாங்க. என்ன அநியாயம் இது? என்ன அநியாயம் இது? எங்க போய் கேட்கிறது? யார்கிட்ட சொல்றது? ஆனாலும் அவர்கள் எந்த நம்பிக்கையில் வருகிறார்கள்? நான் ஒன்று கேட்கிறேன், எந்த நம்பிக்கையில வராங்க? நம்மளை நம்பித்தானே வர்றாங்க. நாம தெளிவா இருந்தா ஏய்யா, அந்த அம்மா ஒரு நடிகை இறந்து போனாங்க, அவங்களுக்கு இவ்வளவு மரியாதை நீ கொடுத்திய. ஒரு அம்மாக்கு மரியாதை கொடுக்கிறது நம்ம தப்புன்னு சொல்ல வரல. எல்லா இறப்புகளும் மரியாதை செலுத்தப்பட வேண்டிய இறப்புகள் தான். இறப்பிற்கு எப்பொழுதும் அவமரியாதையை திராவிட இயக்கத்தை சார்ந்தவர்கள் முன்னெடுத்தது கிடையாது. ஆனால் சுயமரியாதை கொண்டவர்கள், பிரபலத்திற்கு பின்னால் மயங்கக்கூடாதவர்கள். பிரபலம் எங்களுக்கு தேவை கிடையாது. எங்களுடைய நாட்டிலே நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் புறம் போக்கி வைத்துவிட்டு வெறும் கேளிக்கைகளில் ஒரு பெண்ணினுடைய முகத்தையும் உடல் அழகையும் பார்த்துவிட்டு கேளிக்கை மனதோடு இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து இளைய சூரியன்கள் தன்னைத்தானே எப்பொழுது விடுதலை செய்து கொள்கிறீர்களோ அன்றைக்குத்தான் பெண்ணிற்கான சுதந்திரம் என்பது சாத்தியமாகிறது. ஏய், நீ ரொம்ப அழகா இருக்க என்று எந்த பெண்ணிடத்திலும் பேசாத ஆண் அந்த பெண்ணிற்கு சுயமரியாதையை தருகிறான். என்ன இப்படி சொல்லிட்டீங்களே என்றால், எஸ், ஆமாம். ஏ பெண்ணே, நீ அழகாயிருக்கிறாய் என்று சொல்லக்கூடிய சுதந்திரத்தை வேறு யாருக்கும் தந்து விடாதே. அது உன் சுயமரியாதைக்குரிய விஷயம் என்று சொல்லி சொல்லி வளர்க்கப்பட்டவர்கள் நாம். அதனால் பெண்ணினுடைய அழகு என்பது, பெண்ணினுடைய உடல் என்பது அது போற்றப்பட வேண்டியதே தவிர வியாபாரப்படுத்தப்பட வேண்டியது இல்லை என்பதனை புரிந்து கொள்ளுகின்ற இளைஞர்கள் தான் நிச்சயமாக பெண் விடுதலையை காக்க முடியும். பெண்ணிற்கான இருப்பை முழுமையாக அங்கீகரித்து அவர்களுக்கான மரியாதை, அவர்களுக்கான சுயமரியாதையை முழுமையாக அளிக்கக்கூடிய இந்த தொண்டர் குழுதான், இந்த தொண்டர் கூட்டம்தான் நாளைய தளபதி அவர்கள் இந்த நாட்டை ஆளுகின்ற பொழுது சுயமரியாதையோடு அவர்களுக்கு பின்னால் நிற்கக்கூடியவர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.